நண்பர்களே, நம்ம இன்னைக்கு எடுத்து சொன்னீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் 8th ஸ்டாண்டர்ட்ல சம் 3.7 வந்து பார்க்க போறது. இப்போ 6வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுக்குறாங்கன்னா 5 ரூபா மற்றும் 10 ரூபாய் மதிப்புள்ள மதிப்புகள் மட்டுமே கொண்டு பணத்தாள் 90 இருக்கான். 5 ரூபா நோட்டும் 10 ரூபா நோட்டும் மொத்தம் கவுண்டிங் 90 இருக்கும். அதோட மதிப்பு 500 மீறி ஒவ்வொரு முக மதிப்புடைய பணத்தாலும் எத்தனை உள்ளன என்பதை காண்க. அதாவது 5 ரூபா நோட்டு எத்தனை, 10 ரூபா நோட்டு எத்தனை அப்படிங்கிறத காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை இப்போ ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி என்னன்னா, எக்ஸுங்கிறது நம்ம வந்து 5 ரூபான்னு வச்சுக்குவோம், ஒய்ங்கிறது வந்து 10 ரூபான்னு வச்சுக்குவோம். இதோட டோட்டல் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 90 இருக்கு. வந்து வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்னா 500 இருக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதுபடி நம்ம ஈக்குவேஷன் எடுத்துட்டா ஈஸி ஆகிடும். எக்ஸோட வேல்யூ எக்ஸ் நம்பர் ஆஃப் எக்ஸும் நம்பர் ஆஃப் ஒய்யும் சேர்ந்தா அதனுடைய வந்து எத்தனை கவுண்ட் 90. இப்போ வந்து இது என்ன இதோட வேல்யூ கேட்கும்போது இது 50 பிளஸ், இது வந்து இது 10th பிளஸ், இது வந்து 100 பிளஸ் 1 பிளஸ் எடுக்கக்கூடாது. இது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து 5 டைம், அதாவது எத்தனை இருக்குன்னு தெரியாது, இதோட வேல்யூ 5, அதாவது ஒரு இதனுடைய 5 இது. அப்போ எக்ஸோட இது வந்து நமக்கு 5 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அந்த எத்தனை எக்ஸ் எத்தனை 5 ரூபாய்க்கு தெரியாது, அதனால எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே கணக்கில் வந்து எக்ஸ் 5 வச்சுக்கிட்டோம், ஒய்யை 10 வச்சுக்கிட்டோம். அதுக்காக நம்ம சொல்லக்கூடாது. ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 10 இருக்கு. அதாவது எத்தனை 10 ரூபா இருக்காது, எத்தனை 10 ரூபா இருக்கு, எத்தனை 5 ரூபாய்க்கு தெரியாது. ஆனா 5 ரூபாயும் 10 ரூபாயும் சேர்ந்தா மொத்தம் நம்பர்ஸ் வந்து 90 இருக்கு. அப்ப அதுன்னா இதோட 5 ரூபா வேல்யூ இது, 10 ரூபாயோட வேல்யூ, இது ரெண்டே ஆட் பண்ணா 500 கிடைக்குது. ரெண்டே ஈக்குவேட் பண்ணோம்னா போதும். நமக்கு வந்து இது 1, இது 2. திரும்பவும் சொல்றேன், இது வந்து நமக்கு வந்து 5 ரூபாய்கள், இது 10 ரூபாய்கள். அதாவது காயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 ரூபா காயினும் கொஞ்சம் இருக்கு, 10 ரூபா காயின் கொஞ்சம் இருக்கு. ரெண்டையும் கூட்டினா மொத்தம் எத்தனை எண்ணி பார்த்தோம்னா 90 இருக்கு. ஆனா இதனுடைய மதிப்பு என்னன்னு தெரியாது, இதனுடைய மதிப்பு என்னன்னு தெரியாது. மதிப்பு பார்த்தோம்னா 500, ரெண்டே ஆட் பண்ணோம்னா 500. நம்ம ஏதாவது ஒன்று 5ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவல் வந்து 1, 2 ரெண்டையும் பண்ணோம்னா என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 5ஆல மல்டிபிள் பண்ணி பார்த்துருவோம். எழுதிக்கிறேன். ஏன்னா வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 5x plus 10y equal to 90. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது, சாரி 5ஆல மல்டிபிள் பண்ணா 5x plus 5y equal to, இது வந்து 500 வரணும் பாருங்க. இது வந்து 450 அப்படி கிடைக்கும். இதை சப்ராக்ட் பண்ணலாம். இது 5y equal to 5y equal to 50 கிடைக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 50/5 equal to 10. அதாவது ஒய்யோட மதிப்பு எத்தனை கிடைச்சிருக்கோம், 50 எப்படி கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x plus y equal to 90 வச்சோம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து வச்சுக்கிறோம், பிளஸ் ஒய் வந்து 10 அப்படின்னா 90. அப்போ x equal to 90 minus 10 equal to 80. எக்ஸ் எத்தனை இருக்குன்னா 80 இருக்குன்னு அர்த்தம். அதாவது எக்ஸுக்கு வந்து இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கோம், அப்போ நம்ம சரியா வரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். என்ன போட்டு ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கோம், 5x plus 10y equal to 500. அப்போ 5 into 80 plus 10y equal to 500. அப்போ வந்து 4 equal to 500. அவ்வளவுதான் இருக்கு. அப்போ நமக்கு என்னென்ன வேல்யூ கிடைச்சிருக்கோம், கரெக்டாக தான் கிடைச்சிருக்கோம் பார்த்துருக்கோம். ஒய்யோட வேல்யூ நமக்கு வந்து என்னன்னா 1 தான் கிடைக்கும். அதாவது 10 ரூபா இருக்கும், ஒய்யோட வேல்யூ மொத்தம் 100 ரூபா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நமக்கு வந்து 80 ரூபா எத்தனை, சாரி 5 ரூபா எத்தனை, 10 ரூபா எத்தனை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டோம். தற்போ 5 ரூபா காயின் வந்து 80 பீஸ் இருக்கு, 10 ரூபா காயின் வந்து 10 இருக்கு. இதுதான் இந்த சம்மில் கேட்ட